மாணவர்களுக்கு வணக்கம். ஸ்மார்ட்பெயர் கதை பகுதிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நீண்ட நாளைக்கு அப்புறம் கதை பகுதியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு லைஃப் லெசன் ஸ்டோரி. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட்பெயர் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்கீங்கன்னா உடனே பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு திருமண நிகழ்வில் ஒரு இளைஞர் அவருடைய பள்ளி ஆசிரியரை சந்திக்கிறார். அவரை பார்த்ததுமே அவர்கிட்ட போயிட்டு வணக்கம் சொல்லிட்டு, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அதை கேட்டதுமே அந்த டீச்சர், ஓ அப்படியா தம்பி, வயசாயிட்டதுனால எனக்கு இப்போ சரியாக கண் பார்வை தெரியறதில்ல, அதே மாதிரி ஞாபக மறதி அதிகமாகிடுச்சு, அதனால தான் என்னால் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த இளைஞன், ஐயா நான் உங்களை மாதிரியே ஒரு டீச்சர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டதுமே, நல்ல விஷயம்ப்பா, எதனால் நீ டீச்சர் ஆன? ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறைய துறைகளில் போகிறாங்க, இன்ஜினியரிங், டாக்டர் அந்த மாதிரி போகிறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது டீச்சருன்றது நிறைய பேர் சூஸ் பண்ணுறதே இல்லை, நீ எதுக்காக டீச்சர் ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன், உங்களால் தான் நான் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற முடிவே எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது கேட்டதுமே அந்த டீச்சர், என்னாலையா, ஏன்ப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். சார், நான் உங்ககிட்ட 7வது படிக்கும் போது நம்ம கிளாஸில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு செஞ்ச ஒரு விஷயந்தான் நான் உங்களை மாதிரி ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற முடிவை எனக்கு எடுக்க வச்சது அப்படின்னு சொன்னார். அந்த டீச்சர் 7வதுலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போது அந்த இளைஞர் தன்னோட கிளாஸில் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார், நம்ம கிளாஸ்லேயே வசதியான வீட்டு பையன் ஒருத்தன் படிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு காஸ்ட்லியான வாட்ச் கட்டிட்டு வந்திருந்தான். அன்றைக்கி எனக்கு அந்த பையனோட வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் அதே மாதிரி வாட்ச் கட்டணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அன்றைக்கின்னு பார்த்து பிடி பீரியட் விளையாட போகும்போது அவன் அந்த வாட்சை அவன் பென்சில் பாக்ஸில் வச்சுட்டு கிளாஸ்லேயே வச்சுட்டு போயிட்டான். அந்த சமயத்தில் யாருமே கிளாஸில் இல்லை. எனக்கு அந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் யாருக்குமே தெரியாமல் அந்த பாக்ஸ்லேருந்து அந்த வாட்சை திருடிட்டேன். அடுத்த பீரியட் உங்கள் பீரியடுங்கிறதுனால அந்த பையன் டைரெக்டாக உங்ககிட்ட சார், என்னோடய வாட்ச் இந்த மாதிரி காணா போயிடுச்சு, எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நீங்களும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, கண்டிப்பாக இந்த வாட்சை நான் உனக்கு எப்படியாவது திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிற தைரியமும் எனக்கு வரல. அப்போது நீங்கள் கிளாஸ் ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாரையும் லைனாக நிற்க சொன்னீங்க. அதுக்கப்புறமா நான் உங்கள் எல்லாரோட பேக்கெட்டையும் செக் பண்ணுவேன். நான் வாட்சை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் யாருமே கண்ணை திறக்கக்கூடாது. அப்படி கண்ணை திறந்தீங்கன்னா உங்களை ஸ்கூல்லேருந்து வெளில அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்க. நாங்களும் நீங்கள் சொன்ன மாதிரியே கண்ணை மூடிட்டு லைனில் நின்னோம். நீங்கள் ஒவ்வொருத்தவங்க பேக்கெட்டாக செக் பண்ணிகிட்டே வந்தீங்க. அந்த சமயத்தில் ரொம்பவே படபடப்பாக இருந்துச்சு. எங்கே ஒரு வேளை நம்ம தான் எடுத்தோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை திருடன்னு எல்லாருமே சொல்லுவாங்களே, நம்மளுடைய லைஃப் முழுக்க இந்த நேம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நீங்கள் எல்லாரோட பேக்கெட்டையும் செக் பண்ணிகிட்டே வந்தீங்க. அப்போ என்னோடய பேக்கெட்டை செக் பண்ணிவிட்டு அந்த வாட்சை நீங்கள் எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கப்புறமும் எனக்கு பின்னாடி இந்த எல்லா பசங்களுமே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாரையும் கண்ணை திறக்க சொல்லிவிட்டு அந்த பையன்கிட்ட உன் வாட்ச் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இனிமேல் நீ இந்த மாதிரி காஸ்ட்லியான வாட்செல்லாம் கட்டிட்டு வராதப்பா, வீட்டிலே வச்சிருன்னு சொல்லிட்டீங்க. எங்கள் எல்லாரையும் பார்த்து இந்த மாதிரி விஷயம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வழக்கம் போல் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதான் அன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் யார் முன்னாடியுமே என்னை அசிங்கப்படுத்தலை. நான் தான் எடுத்தேங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு பெரிய கெட்ட பேராக இருந்திருக்கும். என்னோடய வாழ்க்கை எப்படி போயிருக்குன்னே எனக்கு தெரியல. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் என்னை நடத்தின விதம், நீங்கள் நடந்துக்கிட்ட விதம், வாழ்க்கையில் கண்டிப்பாக நானும் ஒரு ஆசிரியராக தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நானும் உங்களை மாதிரியே ஒரு டீச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதை கேட்டதுமே அந்த டீச்சருக்கு ரொம்பவே சந்தோஷமாக, ரொம்ப பூரிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த டீச்சர் சொன்னார், ஆமாம் தம்பி, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே அந்த வாட்சை எடுத்தது நீதாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதுமே அந்த ஸ்டூடெண்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு.
என்ன சார் சொல்கிறீங்க, நான் தான் எடுத்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், ஏன்னா நாங்கள் தானே கண்ணை மூடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த டீச்சர் சொன்னார், இல்லை அன்றைக்கி உங்கள் எல்லாரையும் கண்ணை மூட சொன்ன மாதிரி நானும் வந்து கண்ணை மூடிட்டு தான் உங்கள் எல்லாரோட பேக்கெட்டையும் செக் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அந்த டீச்சர் அப்படி சொன்னதுமே அந்த ஸ்டூடெண்ட், ஏன் சார் நீங்கள் ஏன் கண்ணை மூடிட்டு தேடணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த டீச்சர், எஜுகேஷன்றது அறிவை சொல்லி கொடுக்குற விஷயம். ஒரு டீச்சராக இருந்தாலும், பேரண்ட்டாக இருந்தாலும், லீடராக இருந்தாலும், நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது அதோட பின்விளைவுகள் என்னங்கிறத யோசிக்கணும். நான் கண்ணை திறந்துக்கிட்டே உன்னை செக் பண்ணியிருந்தேன்னா, அதுக்கப்புறம் உன்னை பார்க்குறப்பெல்லாம் என் மனசில் நீ திருடின விஷயந்தான் ஃபஸ்ட்டு வரும். அது உன்னை எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் ரொம்ப யோசிக்கணும். அதனால தான் நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டே தேடினேன். இன்னைக்கு வரைக்கும் நீ சொல்லலைன்னா எனக்கு அந்த வாட்ச் யார் திருடியிருக்காங்கன்ற விஷயமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கதையிலேருந்து ஸ்ட்ராங்காக சொல்ல வர விஷயமே அதுதான். டீச்சராக இருந்தாலும், பேரண்ட்ஸாக இருந்தாலும், ஒரு நல்ல தலைவராக இருந்தாலும் கம்பல்சரி அவங்க ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பின் விளைவுகளை எப்போவுமே யோசிக்கணும். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, கண்டிக்கிறத விட சீர்திருத்துறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி திருத்தணும்னு நினைக்கிறோன்னா, அதுக்கு முதல்ல நம்ம மனசில் அவங்கள பற்றி தப்பான எந்த எண்ணமும், அவங்க அந்த தப்பை பண்ணிட்டாங்கன்ற உணர்வும் நமக்கே இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு முன் உதாரணமாக நம்மளால் இருக்க முடியும். நிறைய பேரோட வாழ்க்கை மாறுறதுக்கும் நம்ம வழிவகுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்மார்ட் பேர் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதை பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி.